வணக்கம் மாணவர்களே. இன்றைய பாடத்தில் நாம் சில கவிதைகளை பொருள் உணர்ந்து வாசித்து பழகுவோம். தொடர்ந்து அது சம்பந்தமான வினாக்களுக்கு விடை கூறுவோம். முதலாவது கவிதை வெள்ளை முயல். வெள்ளை முயல் ஓடுது, வேகமாக ஓடுது. குள்ள முயல் ஓடுது, குதித்து குதித்து ஓடுது. முத்து போன்ற கண்ணினால் மேலும் கீழும் பார்க்குது. தத்தி தத்தி விண்ணிலே தாவி குதிக்க பார்க்குது. நெட்டையான காதையே நீட்டி நீட்டி ஆட்டுது. குட்டையான வாலையே குறுகுருவென்று ஆட்டுது. இந்த கவிதையை எழுதியவர் பொதட்டூர் புவியரசன். கவிஞரின் பெயர் கவிதையின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதை எதை பற்றியது? தலைப்பு வெள்ளை முயல். அவை இந்த கவிதை முயலை பற்றியது. அந்த முயலின் நிறம் வெள்ளை. அந்த முயல் என்ன செய்கிறது? வெள்ளை முயல் ஓடுது. அது ஓடுகிறது. எவ்வாறு ஓடுகிறது? வேகமாக ஓடுது. குள்ள முயல் ஓடுது. அது எப்படிப்பட்ட முயல்? மிகவும் குள்ளமான முயல். உயரமல்ல, குள்ளம். எவ்வாறு ஓடுது? முதலில் வேகமாக ஓடுது என்று குறிப்பிட்டார். இப்போது கூறுகிறார் குதித்து குதித்து ஓடுது. அதன் கண்கள் எப்படிப்பட்டவை? முத்து போன்ற கண்ணினால் மேலும் கீழும் பார்க்குது. ஆகவே இங்கே கண்கள் முத்து போல இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் கவிஞர். கண்ணினால் என்ன செய்கிறது? மேலும் கீழும் பார்க்குது. தத்தி தத்தி விண்ணிலே தாவி குதிக்க பார்க்குது. அது என்ன செய்ய பார்க்குது? விண்ணிலே தாவி குதிக்க பார்க்குது. நெட்டையான காதையே நீட்டி நீட்டி ஆட்டுது. அதன் காது எப்படிப்பட்டது? நெட்டையானவை, அதாவது நீண்ட காதுகள். குட்டையான வாலையே குறுகுரு என்று ஆட்டுது. அதன் வால் எப்படிப்பட்டது? குட்டையான வால். இங்கே நாங்கள் நெட்டை, குட்டை என்ற எதிர்ச்சொற்களை கேட்கலாம். மேல், கீழ் அவையும் எதிர்ச்சொற்கள். இந்த கவிதையை எழுதியவர் பொதட்டூர் புவியரசன். இந்த கவிதையை நீங்கள் பாடி காட்டுவீர்களா? வெள்ளை முயல். வெள்ளை முயல் ஓடுது, வேகமாக ஓடுது. குள்ள முயல் ஓடுது, குதித்து குதித்து ஓடுது. முத்து போன்ற கண்ணினால் மேலும் கீழும் பார்க்குது. தத்தி தத்தி விண்ணிலே தாவி குதிக்க பார்க்குது. நெட்டையான காதையே நீட்டி நீட்டி ஆடுது. குட்டையான வாலையே குறு குறுவென்று ஆடுது. இப்போது சில வினாக்களை பார்ப்போம். நீங்களும் இந்த படத்தை கவிதையில் வரும் முயலின் கலந்துரையாடுங்கள். படத்தில் இருப்பவற்றை தலைப்பிலேயே பற்றி பேசுங்கள். வெள்ளை உங்கள் முயல் பெற்றோருடனோ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நண்பர்களுடனோ கவிதையில் இதை வரும் பார்த்து முயலின் பேசுங்கள். நிறம் வெள்ளை. அவற்றில் காணப்படுபவற்றை முயல் எப்படி ஓடுகிறது? எழுதி பழகுங்கள். இங்கு தரப்பட்டுள்ள சொல்லியங்கள் மெதுவாக, பழகுங்கள். நிதானமாக, வேகமாக. அந்த கவிதையிலே இரண்டு விதமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. வேகமாக ஓடுது, குதித்து குதித்து ஓடுது. அவை இங்கே இதற்கு பொருத்தமான விடை இவற்றில் கொடுக்கப்பட்டனவற்றுள் வேகமாக என்பதே மிகவும் சரியான விடை. முயல் எதை போல கண்ணை கொண்டுள்ளது? அங்கே முத்து போன்ற கண்கள் என்று ஏற்கனவே நாங்கள் படித்திருந்தோம். முத்து. சரியாயின் சரி எனவும் தவறாயின் பிழை போட்டு எனவும் காட்டுக. முயல் தாவி குதிக்க முயற்சிக்கின்றது. அது சரி. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், விண்ணை பிடிக்க தாவி குடிக்க பார்க்குதுன்னு பார்த்தோம். முயலின் வால் நீளமாக உள்ளது. அது தவறு. என்று சொன்னால்
குட்டையான வால் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது கவிதையிலே. ஒரு வார்த்தையில் பதிலளிக்கவும். முயல் எதை ஆட்டுகிறது? கவிதையில் பார்த்தோம், நெட்டையான காதையே நீட்டி நீட்டி ஆட்டுது என்று பார்த்தோம். ஆகவே எதை ஆட்டுகிறது? காதை. கவிதையை எழுதியவர் யார்? கவிஞரின் பெயர் பாடலின் கீழே கொடுக்கப்பட்டிருந்தது. புவியரசன். ஒரு வார்த்தையில் கூறுவதானால் புவியரசன். அவர் பொதட்டூர் புவியரசன் அவரது முழு பெயர். அதாவது பொதட்டூர் என்னும் ஊரை சேர்ந்தபடியால் பொதட்டூர் புவியரசன் என்று அவர் குறிப்பிடப்படுகிறார். இன்னும் ஒரு பாடலை பார்ப்போம். இதன் தலைப்பு தமிழ் எழுத்துக்கள். ஆனா ஆவென்னா உயிரெழுத்து, பெண்ணிரண்டுள்ளது அறிவீரே. இக்கென்னா இங்கென்னா மெய்யெழுத்து, 18 புள்ளிகளோடு. இரண்டும் சேர்ந்தால் உயிர் மெய்யெழுத்து, இரண்டையும் பெருக்க 216. தெளிவாய்க் கற்றோம் நாம் என்று தெளிவுறச் செய்தார் ஆசிரியர். 3 குற்றில் ஓரெழுத்து, ஆய்த எழுத்தாம் அகேனம். ஒன்று சேர்த்தால் 247. தமிழில் எழுத்துக்கள் அறிவோம் நாமே. இங்கே தமிழ் எழுத்துக்களை பற்றி இந்த பாடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆ ஆ என்பவை உயிரெழுத்துகள். ஆனா ஆவென்னா, ஈன ஈயன்னா, ஊன ஊவன்னா, ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ ஆகிய 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துகள். இக் இங் என்று புள்ளி போட்ட எழுத்துக்கள் அனைத்தும் மெய் எழுத்துக்கள். அவை 18 உள்ளன. இரண்டையும் சேர்த்தால் 12 உயிரெழுத்துகளும் 18 மெய்யெழுத்துகளும் சேர்ந்து உருவாவது உயிர்மெய் எழுத்துகள். அதாவது 12 பெருக்கல் 18 216. அது இக் என்ற மெய்யெழுத்துடன் ஆ சேர்த்தால் க என்று உருவாகிறது. இக் என்ற எழுத்துடன் ஆ என்ற உயிரெழுத்து சேர்த்தால் கா என்ற உயிர்மெய் எழுத்து உருவாகிறது. இவ்வாறு 18 மெய்யெழுத்துகளுடனும் 12 உயிரெழுத்துகள் சேரும் போது 216 உயிர்மெய் எழுத்துகள் உருவாகின்றன. இவற்றை தெளிவாக கற்றோம் நாம் என்று அதை தெளிவாக சொல்லிக் கொடுத்தவர் யார்? ஆசிரியர் என்று பாடலில் குறிப்பிடப்படுகிறது. 3 குற்றில் ஓரெழுத்து, 3 குற்றுகள் போட்டு எழுதப்படும் எழுத்து ஆயுத எழுத்து, அகேனம் என்று சொல்லுவோம். அது ஆயுத எழுத்து. ஒன்று சேர்த்தால் ஏற்கனவே நாங்கள் 216 உயிர்மெய் எழுத்துகள் என்று பார்த்தோம். 18 மெய்யெழுத்துகள், 12 உயிரெழுத்துகள். அத்துடன் இந்த ஆயுத எழுத்தையும் ஒன்று சேர்த்தால் 247 தமிழில் உள்ள எழுத்துக்கள். இப்போது இந்த கவிதை தொடர்பான வினாக்கள் சிலவற்றை பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதலாவது வினா, உயிரெழுத்துக்கள் எத்தனை? அது உயிரெழுத்துக்கள் ஆ முதல் ஔ வரையான 12 எழுத்துகள் என்று ஏற்கனவே படித்திருக்கிறோம். அடுத்த வினா, மெய்யெழுத்துகள் எத்தனை? இக் முதல் இன் வரையான 18 எழுத்துகளும் மெய் எழுத்துகள் எனப்படும். ஆகவே மெய்யெழுத்துகள் 18. உயிரும் மெய்யும் சேர்ந்தால் என்ன ஆகும்? உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உருவாவது உயிர்மெய் எழுத்து. சரியாயின் சரி எனவும் தவறாயின் பிழை எனவும் காட்டுக. உயிர்மெய் எழுத்துகள் 216 ஆகும். அதை நாம் ஏற்கனவே கற்றிருந்தோம். 12 உயிரெழுத்துகளும் 18 மெய்யெழுத்துகளும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. ஆகவே இது சரியான கூற்று. இரண்டாவது, ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று. அதுவும் நாங்கள் ஏற்கனவே படித்திருந்தோம். ஆயுத எழுத்து அதாவது அகேனம் எனப்படும் ஆயுத எழுத்து ஒரே ஒரு எழுத்துத்தான் இருக்கின்றது. எனவே இதுவும் மிகவும் சரியான கூற்று. ஒரு வார்த்தையில் பதிலளிக்கவும். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? நாம் ஏற்கனவே கற்றிருந்தோம். 12 உயிரெழுத்துகள், 18 மெய்யெழுத்துகள், இரண்டும் சேர்ந்தால் 216 உயிர்மெய் எழுத்துகள். அத்துடன் ஆயுத எழுத்தும் சேர்ந்து மொத்த எழுத்துகள் 247. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. பாடத்தை தெளிவுறச் செய்தவர் யார்? கவிதையில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. பாடத்தை தெளிவுறச் செய்தவர் ஆசிரியர். இவ்வாறாக நீங்களும் இந்த படத்தை பார்த்து கலந்துரையாடுங்கள். படத்தில் இருப்பவற்றை பற்றி பேசுங்கள். உங்கள் பெற்றோருடனோ நண்பர்களுடனோ இதை பார்த்து பேசுங்கள். அவற்றில் காணப்படுபவற்றை
எழுதி பழகுங்கள். சொற்கள், சொல்லியங்கள் எழுதி பழகுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.